முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இந்த திட்டம் இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இந்த முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10,000 முகாம்கள்லையும் 43 சேவைகள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த துறையில் ஏறத்தாழ 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் துறை சார்ந்த செயலர்களோடு இணைந்து செயல்படுவாங்க. இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக இங்கே முகாம் அமைக்கப்பட்டிருக்கு. மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையிலும் இங்கே கவுண்டர் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாகவும் இங்கே கவுண்டர் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக இங்கே கேட்டால பல்வேறு துறை சார்ந்த இந்த கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட மகளிர் உரிமை தொகைக்கு மட்டுமே இங்கே அதிகமான படிவங்கள் வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று கூறப்பட்ட பிறகு பல்வேறு சர்ச்சைகள் எழுதப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மக்களுடைய கோரிக்கைக்கு இணங்க இந்த முகாமில் ஏறத்தாழ 10 கவுண்டர்கள் மகளிர் உரிமைக்கு தொகைக்கு மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அருகாமை இருக்கக்கூடிய இந்த அறையில் 10 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் 100 மனுக்களில் 50 மனுக்கள் மகளிர் உரிமை தொகைக்காக வருவதாக சொல்லப்படுறாங்க. இந்த படிவங்கள்லாம் இந்த முகாம் அமைக்கப்படுறதுக்கு முன்னதாகவே ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னதாகவே பொதுமக்களுக்கு வீடு தேடி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த முகாம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு கவுண்டரில் யார் யாருக்கு என்னென்ன சேவை பூர்த்தி அடையணுமோ அந்த சேவைக்கேற்ப அந்த கவுண்டரில் போயிட்டு இந்த படிவத்தை கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியல, அவங்களுக்கு படிக்க தெரியல, எழுத தெரியல அப்படின்னா அதற்கும் தன்னார்வலர்கள் செயல்படுறாங்க. இந்த படிவத்தை கொடுக்கறதுக்குமே தன்னார்வலர்கள் மூலமாக இந்த படிவம் கொடுக்கப்பட்டு வருது. இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரடியாக இந்த ஆய்வுகளும் செய்யப்பட்டிருக்கு. காலையிலிருந்து தற்பொழுது வரை ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படிவத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. காலையிலிருந்து தொடர்ச்சியாக இந்த படிவங்கள் கொடுக்கப்பட்டதே வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.